கரெக்டாக நேற்று மட்டும் கருங்கல்பாளையம் காவல் நிலையத்துக்குள்ளே 12 அப்ளிகேஷன் நான் வந்து வச்சுருக்கேன். அதாவது 21ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்குமான வரிசையாக 12 அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். இதில் என்ன போட்டிருக்கேன் நான் 24ஆம் தேதி, இப்போ 1ஆம் தேதி எடுத்துக்கலாம். 1ஆம் தேதி ஒளிபெருக்கி பயன்படுத்தாமல் வீடுகளுக்கு 4 பேர் மட்டும் இந்த வார்டு போகிறதுக்கு பரப்புரை கேட்குறப்ப 6வது வார்டுனா 6வது வார்டுகள் 4 பேர் போய் வீடு விட ஓட்டு கேட்க போகிறான். அவனை வந்து இன்னொரு அமைப்பை அனுப்பி பிரச்சனை பண்ணி 4 பேர் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருப்பான். அவன் மேலே வழக்கு போட்டு வரதான் திட்டம். இதுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ காவல்துறை கத்தா டிஎஸ்பி கூட என்ன சொல்கிறாரு, நீங்கள் வரிசையாக வார்டு போட்டிருக்கிறீங்க, நீங்கள் 6வது வார்டுக்கு யார் தலைமைன்னு சொல்லி அந்த டைம் கொடுங்கங்கிறாரு. நான் இப்போ என்ன பண்ணணும், இந்த லெட்டருக்கு பதிலாக 10 லெட்டர் வைக்கணும். அதாவது இந்த 1ஆம் தேதி பரப்புரை போகிறதுக்கு நான் 10 லெட்டர் வைக்கணும். 6வது வார்டுக்கு ஒரு லெட்டர், 7வது வார்டுக்கு லெட்டர், 5வது வார்டுக்கு இப்போ 10 லெட்டர் வைக்கணும். அப்படி இல்லைன்னா 4 பேர் யாராவது 4 பேர் நாம் தமிழர் போய் பேசினா அவங்க இன்னொரு அமைப்பை வச்சு சண்டை போட வச்சு நாம் தமிழ் மேலே வழக்கு போடுறதான் திட்டம். சரி, நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், ஒரு நாளைக்கு பரப்புரை போகிறதுக்கு மொத்தம் 34 லெட்டர் வைக்கணும். 34 வார்டுக்கு பரப்புரை போகிறதுக்கு 34 லெட்டர் வைக்கணும். இன்று இரவுக்குள்ளே 340 லெட்டர் நான் வைக்கிறேன். ஒரு நாளைக்கு 34 வார்டுங்கிற அடிப்படையில் 10 நாளைக்கு 340 லெட்டர் நான் வந்து காவல்துறைக்கு அனுப்பிடுவேன், தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிடுவேன். நாம் தமிழர் மேலே எந்த வழக்கும் வரக்கூடாதுன்னு இது மூலமாக சொல்லிக்கிறேன். முதல் விடயம். 2வது விடயம், பொதுக்கூட்டத்துக்கு எங்கேயும் அனுமதி கிடையாது. கருங்கல்பாளையத்தில் போனது அக்ரகாரத்தில் கொடுத்துருந்தாங்க, திருநெல்வேலியில் கொடுத்துருந்தாங்க. நேற்று இன்ஸ்பெக்டர் பேசினப்போ வந்து எங்கேயும் அனுமதி இல்லைங்க, டிராஃபிக்காக இருக்குங்கிறாரு. போன முறை அவ்வளோ கட்சிகள் போட்டிட்டு அவ்வளோ இதுக்கு நடுவில் அனுமதி கொடுத்தாங்க. இந்த முறை நாம் தமிழோட ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ணா வராரு, 4 மணிக்கு கிளம்புறாரு, இப்படியே சுற்றி வந்துட்டு 6 மணிக்கு பொதுக்கூட்டம் பேசுகிறாரு, சீமானை பேச விடக்கூடாது திட்டம். உங்கள் ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த பேட்டி மூலமாக நான் ஓப்பனாக கேட்குறேன், எங்கெங்கே அனுமதி இருக்குங்கிறத காவல்துறை நாளைக்கு நாங்கள் திங்கக்கிழமை அக்காவை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து எஸ்பி அலுவலகம் போகிறோம், எங்கெங்கே அனுமதி இருக்குங்கிறத அவர் சொல்லட்டும். சொல்கிற இடத்துல டிஎஸ்பி ஆஃபீஸில் வந்து அங்கேயே லெட்டர் எழுதி அங்கேருந்தே ஆன்லைனில் ஏற்றுறேன். திங்கக்கிழமை காத்தால் எஸ்பி அலுவலகத்துக்கு போய் நாங்கள் சந்திச்சுட்டு எங்கெங்கே அனுமதி இருக்குன்னு கேட்குறோம். அவர் திமுக அரசுக்கு நான் இப்போ ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். பெரியாரை சொல்லிட்டீங்கன்னு பயங்கரமாக வந்து கேள்வி கேட்டு பண்ணிட்டு இருக்கீங்களே. இந்த பெரியார் மண் நீங்கள் சொல்லக்கூடிய, நாங்கள் ஈரோட்டு மண் சொல்லக்கூடிய இதில் ஒரு பெண் உங்கள் ஒட்டு மொத்த திராவிடத்தை எதிர்த்து நிற்கிற அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக நிறுத்தியிருக்கார். என்னைய ஒருவரை கூட சந்திக்க விடாம வைக்கிறேன். இதுதான் உங்களுடைய பெரியாருடைய பெண்ணிய லட்சணமாக நான் கேட்குறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய முப்பாட்டன் தூக்கி பிடிச்ச கொடி புலிக்கொடி, அந்த கொடியை சுமந்துட்டு அன்றைக்கு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுனாங்க. இன்றைக்கு அந்த அறமாகவே நாங்கள் நின்று இந்த திமுகவை அழிப்போம். இதுதான் திமுக தலைமை ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வைக்கிற எச்சரிக்கையா இருக்கு. வழக்க போடு, எவ்வளவு வழக்க வேணாலும் போடு, சந்திக்க தயாராகிற. இன்னொன்றை சொல்லிக்கிறேன், பகைவனை கூட காட்டி கொடுக்க கூடாது, எதிரியை கூட காட்டி கொடுக்க கூடாது, அது அறம் அல்ல என்றுதான் நேற்று அமைதியாக கடந்து போனேன். எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் என்ன நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கடி கொடுத்திருந்தாலும் நான் கடந்து போனேன். கடந்து போனதற்கு ஒரு காரணத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன். பிரபாகரனுடைய தங்கையாக, தலைமைக்கு கட்டுப்பட்டவளாக, இந்த மண்ணில் அரசியலை நேர்மையாக தூய்மையாக இந்த மக்களுக்காக செய்யறதுக்கான ஒரு நோக்கம் இங்கு இருந்ததனால நான் கடந்து போனேன். ஆனால் இப்பொழுது சொல்கிறேன், இனி ஒருபோதும் இவர்களுடைய இந்த அராஜகத்துக்கு கொடுங்கோலுக்கு நான் ஆளாக மாட்டேன். ஏனென்றால் பார்க்கும் இடங்கள்ல சாலை வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை, மருத்துவமனைகளுக்குள்ள போகின்ற நோயாளிகள் பெரும் வேதனைக்கு உள்ளாகிறாங்க. எவ்வளவோ சிக்கலுக்கு சுற்றுச்சூழல் காக்கப்படல. இந்த சிக்கலை எல்லாம் யார் தீர்க்கிறது? இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்களாகட்டும், மற்ற எல்லாம் இந்த வணிகம், அதே போல மாட்டு வண்டி எடுத்துட்டு காலமாக இந்த மண்ணில் வணிகம் செய்தவர்கள் எல்லாருமே பாதிப்புகள் உள்ளாகி இருக்கிறாங்க. திமுக ஒன்றே ஒன்று நினைக்கிறது, நாம் தமிழர் வேட்பாளரை மக்களை சந்திக்க விடாமல் செய்தால் நாம் வென்று விடலாம், காசை கொடுத்து விடலாம் நினைக்குது. அற்பத்தனமான, கேவலமான, முட்டாள்தனமான நீங்கள் வீழ போகிறீர்கள் தான் நான் சொல்றேன். என்னன்னா, ஆரத்தி தட்டு எடுக்கும் போது 200 ரூபாய் போடுறீங்க, மக்கள் என்னை ஆரத்தி எடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். இதோ நான் இந்த புலிக்கொடியோடு என் மக்கள்கிட்ட நான் வாக்கு சேகரிக்க போறேங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.